இது என்ன மாண்புன்னு தெரில. 6 மாதம் டைம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. 3 மாதம் கூட இல்லை, 1 மாதம் கூட கிடையாது, அடுத்த நாள்லேருந்தே அடிக்க ஆரம்பிக்கிறது. இது என்னன்னு தெரில. சரி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்காரு. பேசினது யார்? காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் அவர்கள். அவர் தான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதில் ஒரே மாதத்தில் மக்கள் முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக ஆட்சியை கண்டு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அறிக்கையின் வாயிலாக. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் எதுவும் மனதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன்னாடியே பேசியிருந்தார். ஆட்சி கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பேசியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பெருசாக இந்த ஆட்சியை பற்றி அட்டாக் பண்ணியோ அந்த மாதிரிலாம் பேசாமல் தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் அவ்வப்போது திமுக தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்டுருக்கு. முகம் சுளிக்கிறாங்க, அது இந்த மாதிரி ஒன்றும் கவர்மெண்ட் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மாணிக் தாகூர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 6 மாதத்துக்கு ஒன்றுமே பேச மாட்டோம், அவங்க ஆட்சி அமைக்கிட்டோம், அதுக்கப்புறமா தான் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் முன்வைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது அடுத்த நாள்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நாங்கள் ஏன் 6 மாதம் வெயிட் பண்ணுவோன்னு ஏன் சொல்லணும்? அடுத்த நாள்லேருந்து தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வேண்டியது தானே. இதில் என்ன மாண்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு மாணிக் தாகூர் அவர்கள். அது அவர்களுடைய கருத்து. எங்களை பொறுத்த மட்டும் 6 மாதம் ஒன்றும் பேச மாற்றான் தான் அவர்களுக்கு இடம் கொடுப்போம். அவர்களை பொறுத்த மட்டும் புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, 6 மாதம் நாங்கள் எதுவும் அதை பற்றி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் முடிஞ்சிடும், 2 மாதத்தில் முடிஞ்சிடும், அது நடக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பண்பு எந்த பண்புன்னு எனக்கு தெரியலை. உண்மையிலேயே 1 மாதம் தான் நாங்கள் நாளையிலேருந்து எதிர்ப்போம் சொல்லி பேசிட்டு போயிடலாம். இதுக்கு அதுக்கடுத்தது திமுக மூத்த தலைவர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு நான் நேரடியாகவே சவால் விடுறேன், 2 மேயர் சீட்டு 1 மேயர் சீட்டு ஜெயிச்சிட்டா போதும், இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் 1/2 மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாராம். இந்த சவாலை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு மாணிக் தாகூர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆர்.எஸ். பாரதி அவர்களை 1/2 மீசையில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் அது நடந்துரும் போலையே, கண்டிப்பாக அவர் தோற்று போயிடுவார், எல்லாரும் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு மாணிக் தாகூர் அவர்கள். சரி, காங்கிரஸ்க்கு அந்த கான்ஃபிடென்ஸ் டக்குன்னு வந்திருக்கு அப்படின்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகவில் இருக்கும்போது அப்படி தான். ஆனால் கூட்டணிக்கு ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போவுமே. திமுகவில் இருக்கும்போதும் திமுகவுக்கு அசாத்தியமான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பேசுவாங்க. இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கோம்னா சான்ஸே இல்லை, அதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்க தான் காங்கிரஸ். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுறதுல அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த விதத்தில் தாவேகாவுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது போக ஆர்.எஸ். பாரதி அவர்களை இனிமேல் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக அரவிஷ பாரதி அவர்கள் அப்படின்னு கூட கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் அப்படின்ற மாதிரியும் கீண்டலாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு மாணிக் தாகூர் அவர்கள். அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரைமீசை பாரதி என்று அழைக்கப்படுவார்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட அகங்காரம் ஆணவத்துக்கு தான் மக்கள் பதில் கொடுத்துருக்காங்க. மக்கள் தீர்ப்பை மக்கள் ஓட்டு போட போகிறத ஏற்றுக்கிற பழகணும் முதல்ல. இப்படி அரமிசை எடுத்துக்கிறேன் 1 மிசை எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கலாம். அவர் அரமிசையில் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எப்படியா நடக்கக்கூடாதுன்னு வேண்டுனாலும் அது நடந்துடும். த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இப்போவே ஆரம்பித்தார். இப்போ அவங்க ஒரு நீங்கள் எங்களோட இணைஞ்சிக்கங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சு கொஞ்ச நேரத்துலேயே, கொஞ்ச நாளில் 24 மணி நேரம் அப்படின்றதுக்குள்ளே 15 லட்சம் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட் சொன்னாங்க. அது போக இப்போ பரபரப்பாக பாஜகலேருந்து நிறைய பேர் அங்கே போகிறதாகவும் தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மாணிக் தாகூர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவோட பூர்ண ஆசீர்வாதத்தோட இந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை அவர்களை அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி களத்தில் இறக்கி விட்டதே பாஜக தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது போக அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் பல முகமூடிகள் போட்டு பல வழியில் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனால் முடியல, இப்போ அண்ணாமலையை கையில் எடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்போ பல வழிகள் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வருது, ஆமாம் திருமாவளவன் ஐயா கூட சொல்லியிருந்தார், பாஜகவுடைய ஒரு குழந்தை தான் தாவேக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். பல வழிகளில் அப்படின்றப்போ அந்த வழியும் ஒரு வேளை இருந்திருக்கலாம். காங்கிரஸ் இப்போ அந்த வழியில் ஒரு வழியில் தான் போய் சேர்ந்துருக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி பயங்கரமான இதெல்லாம் இருக்குது. ஐயா பேசுனது திருமாவளவன் அவர்களே பேசியிருந்தார். ஆனால் காங்கிரஸ் இப்போ அங்கே போயிருக்குது. திருமாவளவன் அவர்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அது வேறு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் சொன்ன கருத்தில் நான் எதுவும் பேக் அடிக்கலப்பா, இப்போவும் நான் சொன்னதில் கரெக்டாக இருக்கேன், நான் சப்போர்ட் பண்ணதுக்கு ரீசனே வேறு அப்படின்ற மாதிரி அவங்க அதில் கரெக்டாக இருக்காங்க. இந்த மாதிரி பேசையில் நமக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருதில்ல.
ஸோ என்ன என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மாணிக் தாக்கூர் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத கேட்போம். ஆர்எஸ்எஸ்னுடைய முழு ஆசீர்வாதத்தோடு நடைபெறுகிறது. அண்ணாமலை அவர்கள் பொறுத்த மட்டும் புது சட்டம் போட்டு பழைய முகத்தை மறைச்சு முகமூடி போட்டுட்டு வராரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நம்மளை பொறுத்த மட்டும் ஒரு வாழ்த்து தான் சொல்ல முடியும். பாஜக பல வகையிலே தமிழகத்தில் நுழைய முற்பட்டு எல்லா இடத்துலையும் முட்டுச்சந்தில் போய் அடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலையும் தோல்வி விட்டுரு பாஜக. புதுசாக ஒரு முகமூடி போட்டு புதுசாக கலர் சட்டை மாற்றி வர்றாங்க. இந்த ரவுடி தான் அந்த ரவுடியாங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போகிறதில்ல. தமிழக மக்கள் ஏமாளிகள் இல்லை. அவர்களுக்கு சரியான பாடங்களை கொடுப்பாங்க.